ஏன்னா சொல்லி அதை அட்டாச் பண்ணீங்க. பீச் ஸ்டோரி டெக். நைட்டு சென்னை மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல என்னடா சென்னை ஆர்சிபி பயங்கரமான மேட்ச், பயங்கரமான பிளான். ஜெயிக்கிறோம் இன்னைக்கு வந்து மஞ்சள் கலர் டி-ஷர்ட் தொப்பி எல்லாம் போட்டுட்டு, தொப்பி சென்னை தொப்பி எல்லாம் எடுத்து வச்சு எடுக்கிறோம், போடுறோம், ஈஸியார்ல வைப் பண்றோம், கத்துறோம், குதிக்கிறோம். ஒன்னும் அவங்க பார்த்தா 220 218 அடிச்சிட்டாங்க. சரி நாங்க மனசு தளரல, தொப்பி இதெல்லாம் கழட்டி வச்சிட்டோம். சரி அது இருக்கட்டும், தேவைப்பட்ட எடுத்து போட்டுக்கலாம். 201 அடிச்சு நாங்க வந்து வேற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் நாங்க அதுக்குள்ள வேற ஏதோ ஒர்க்கா வந்துட்டோம். டிவி ஆன் பண்றதுக்குள்ளே ருத்ராஜ் அவுட் ஆயிட்டாங்க. அதெல்லாம் மறக்கவே என்ன ருத்ராஜ் பொண்ணு பார்க்க டிவி ஆன் பண்றதுக்குள்ளே அவுட் ஆகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டேரல் மிச்சல் 14 கோடி இன்னைக்கு ஏதாவது பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவன் வழக்கம் போல எதிர்பார்த்தது பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் ரச்சன் ரவீந்திராவும் அப்புறம் ரகானாவும் ஆடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு, இப்ப தூங்கினா கரெக்டா இருக்கும். ஜெயிச்சிட்டாங்க பக்கத்துல பாத்துட்டு இருக்க சொல்லிட்டோம். ஜெயிச்சிட்டா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா எழுப்பிடும் ப்ரோ, இல்ல ஈஸியா பிளான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு கடைசி அப்படின்னும். அதே மாதிரி தூங்கணும், எழுப்பவே இல்லை. எந்திரிச்சு டைம் பார்த்தா 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் மேட்ச் முடியாம இருக்குன்னு பார்த்தா அவர் பக்கத்துல அவர் ஆர்சிபி ஃபேனு, அவர் ஸ்டேட்டஸ் போட்டு ஜேசிபியுடன் மோது ஆர்சிபியுடன் மோதாது அப்படின்னு சொல்லி ஸ்டோரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து கூட ஒரு கவிதை சொன்னாரு, என் நினைவுகளை தோண்டி எடுப்பதில் அவள் ஜேசிபி, அவளிடம் தோற்பதில் ஆர்சிபி. அது மாதிரி அவர் ஸ்டோரி போட்டுட்டு இருக்காரு. நம்ம அப்படியே தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம எந்திரிச்சு மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாங்க. கண்ணை முழிக்காத மாதிரி தூங்கிட்டோம். திரும்ப ஒரு 2 மணிக்கு பிளான் பண்ணிட்டோம், 2 மணிக்கு போலாங்களா, ஈஸியா போறோம், தோத்துட்டோம் டிசப்பாயிண்டா இருக்கும், ஈஸியா போனா தூங்கிடுவோம், பாத்துருவோம். இன்னும் 3 மணிக்கு போலாம் அப்படின்னு 3 மணிக்கு சரி 3 மணிக்கு கேட்டோம், 4 மணிக்கு போனா போதும் ஸ்ரீராம். 3 மணிக்கு போனா சூரியன் லேட்டா தான் ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னா 4 மணிக்கு. அடுத்து 5 மணிக்கு 5:40 சன்ரைஸ் சார், 5 மணிக்கு போயிடலாம். அதுக்குள்ள 3 மணிக்குள்ள முடிச்சிட்டு இருந்த நபர் ஒருத்தர் அவர் தூங்கிட்டாரு. இப்பதான் படுத்தேன் ப்ரோ அப்படின்ட்டு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி 8 மணிக்கு சொன்ன எந்திரிக்கலையே. நீங்க போய் குளிங்க ப்ரோ, நீங்க போங்க ஸ்ரீராம், நீங்க போங்க சங்கர் அப்படி இல்ல. அது சரியான அப்பவே தெரிஞ்சிடும். நீங்க ஸ்ரீராம் நீங்க எழுப்புனீங்களா, என்னை கூப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிருங்க, ரெஃப்ரெஷ் ஆகணும் நீங்க ஆகணும். சரி நீங்க 2 பேரும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டுருங்க, திவா நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க திவா அப்படின்னு எழுப்பு. திவா நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிருங்க அவ்வளோ வச்சு. சரி நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்கள ஒரு மனசு ஒரு மாதிரி பெரிய மனசு பண்ணி 8 மணிக்கு பீச் போனா சூப்பரா இருக்கு ஸ்ரீராம் நம்பி கூட்டு இருந்தாங்க. சென்னைக்கு வந்தது இல்லை, ஈஸியா ஏமாத்திருங்க என்ன மட்டும் சொல்லி அங்க உங்களுக்கு ஈஸியா ரோட்ல கூட்டு போய் பீச் காட்டுறேன்னு சொல்லி இறங்கினா அவன் போட்டு கொளுத்திட்டு இருக்கான். மணல்லே கால் வைக்க முடியல என்னண்ட. சரி ஓகே சார் பீச் பார்த்தாச்சு, உள்ள இருந்து ஒரு போட்டோ எடுத்துலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தோம். அங்க காதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து வெயில் பொழக்குது. அங்க வந்து 2 பேரு மணல்ல உட்காந்து காதல் எப்படா அவங்களோட உட்கார. அப்புறமேட்டு சரி ஓகே அந்த பீச்ல டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்துல அது என்ன ஊர் சார், திருவான்மியூர் பீச்சுங்களா, அந்த பீச்ல போயிட்டு பார்த்தோம். அங்க இறங்கினா தானே வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி கார்ல நின்று பார்த்துட்டு அதுவும் அங்க தெரியுது அதான் பீச்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா சென்னை போனியே பீச் பார்த்தேன்னு வீட்டுல கேட்பாங்க, பீச் 2 பீச் பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தான் திடீர்னு இவரு வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா கூட்டு வந்து 2 நாள்ல இவரு பண்ண உருப்படியான ஒரு விஷயம். இப்ப இந்த கடந்த 1/2 மணி நேரமா இந்த ரோட்ல நிக்க வச்சு இளநீ டீ குடிச்சிட்டு இருக்கிறதா ஒரு நல்ல ஃபீலா இருக்கு. கூப்பிடும்போது இது மாதிரி சென்னை கவுன்சிலிங் போனோம் ஸ்ரீராம், வாங்க 2 நாள் சென்னை சுத்தி காட்டு கூட்டு வந்து ரூம்ல. நேத்து வாழ்க்கையிலேயே நான் வந்து காலையில 5 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் ரூமுக்குள்ள இருந்ததே இல்லை. அதாவது சன்ரைஸ் சன்செட் வெளிச்சமே படாம வாழ்ந்ததே இல்லை. ஆனா நேத்து ஒரு நாள் வாழ்க்கையில எழுதிக்கலாம் கண்டிப்பா. அது மே 18ங்களா, மே 18 இங்கதான் கொஞ்சம் முடக்கி படுத்துக்காங்க கிளம்பி போயிட்டு எல்லாம் ஓகே. மே 18 இது சூரிய ஒளியே படாம வாழ்ந்திருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லா. இந்த பெருமை வந்து சாருக்கு தான் சேரும். சுத்தி பார்க்கலாம். நீ சென்னை தானே சண்டே எல்லாம் ஃபுல் டே அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, சன்ரைஸ் பார்க்கலனாலும் வெளியே கூட்டு வந்துட்டாரு. எனக்கு ஏதோ நேத்து ஃபுல்லா ரூம்ல இருந்ததுக்கு அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கு. சென்னை சுத்தி பார்த்த ஃபீல் இருக்கு. பாத்திருக்கீங்களா? 2 பீச் பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் சொல்லலாம் 2 பீச். இந்த இடத்துல இந்த ஒரு ரோடு தான் சார்
இந்த இடம் சூப்பரா இருக்கு. ட்ரிப்ளே சாட்டிஸ்ஃபைடான ஒரு இடம் இதுதான். ஏற்காடு போனா ஆதீஸ்வரன் ஒரு கோயில் இருக்கும். இப்படி கத்திருப்போம். இப்படி சைடுல காட்டிருக்கேன். இந்த வீடியோ எடுக்க எங்க ப்ரோ கத்திட்டீங்க அப்படின்னு. ஏற்காடு போனா ஆதீஸ்வரன் ஒரு கோயில் இருக்கும். அங்க போனா அது மாதிரி பயங்கர பாசிட்டிவா இருக்கும். யாருமே இல்லாம கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அது மாதிரி மரங்களா உங்களுக்கு தெரியுமா? தலைவன்லாம் அங்க போய் பெட்ஷீட் தலானி எல்லாம் எடுத்துட்டு போய் படுத்து கிடந்து சன்ரைஸ் பார்த்துட்டு வர கோஸ்ட் மாதிரி கனெக்ட் ஆகுற அண்ணாமலையார் கோயில். அண்ணாமலையார் அவ்வளவுதான். இதுதான் எங்க பயணம். இது வந்து சண்டே இன்னைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் சண்டேல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே கூட இல்ல, செகண்ட் ஹாஃப் டே ரூம்ல தான். இப்ப போய் சாப்பிட்டு படுத்து அடுத்த அப்கமிங் பிளான் சொல்லிடுறோம். ஏன்னா நடக்காது. நானா சொல்லுவல, நானே என்ன இமேஜின் பண்ணி போய் சொல்லி கூட்டு வந்துருப்பாங்களே, அந்த பிளான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ நேராக ரூமுக்கு போகிறோம். சிக்கன் மட்டன் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெக்கேட் பண்ணி தோசை சிக்கன் தானே. அதுக்கப்புறம் சட்னி தான், கார சட்னி. கார சட்னி சாப்பிட்டீங்க ஒரு சட்னி அது மீதி இருக்குங்களா? அதான் குண்டா கழுவி வச்சுட்டு பண்ணிட்டு அது கொஞ்சம் எடுத்து போட்டு உண்மையிலேயே சிக்கன் நினைச்சிட்டு இருக்கேன். சிக்கன் இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடலாம். எப்படிங்கிறீங்களா? ஒரு இது இருக்கு, ஃபோன் இருக்கு, அதில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி கூட அதை எடுத்துட்டு போயிடலாம். எல்லா பசங்களும் தெரியும். இன்னைக்கெல்லாம் ஒரு ஆர்ஆர் பிரியாணி விளாக் இருக்கு. அப்புறமேட்டு அடுத்து சாப்பிட்றோம். அங்கிருந்து வெக்கேட் பண்ணி டிஎன்பிசி ஆஃபீஸ் பக்கத்தில் போயிட்டு ஒரு அங்க போய் தங்கிடுறோம். கிராண்டான ஒரு ரூம்ல ஸ்டே பண்றோம். அப்புறம் ஈவினிங் வந்து வீட்ல இருந்து வராங்க. சார் வீட்ல இருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அவங்களெல்லாம் அதே ரூம்லயே இது பண்ணிட்டு நாளைக்கு காலையில ஆபீஸ் போறோம், வெயிட் பண்றோம். இதான் பிளான். போஸ்டிங் வந்து சென்னை எல்லாம் பார்த்து பண்ணுங்க. நான் டூருக்கு வரேன். சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னை ஐ லைக் சென்னை, ஐ லைக் சென்னை, ஐ லவ் சென்னை எல்லாமே இருக்கு. ஆனா போஸ்டிங் மட்டும் ஏதோ எங்க ஊர் பக்கம் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி சுத்திட்டாவது இருக்கலாம். இதுல வந்து கண்டிப்பா நடக்கிறது என்னன்னா, நைட்டு பேரண்ட்ஸ் வராங்க, அவங்க ரூம் எடுத்து தங்குறாங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நாங்க இந்த காரா இல்ல இன்னைக்கு இருக்க ரூமேவா என்னங்கிறது நீங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல தான் தெரிஞ்சுதான். இப்படி சீட்டை சாச்சிட்டு படுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறது ஜாலியா தான் இருக்கும். கூட டிராவல் பண்றவங்களுக்கு நீங்களாம் நினைக்கலாம் சாரோட சுத்தாரு ஜாலியா இருப்பாருன்னு சொல்லிட்டு. மெல்லவும் கொடுக்காம முடியாம எதுவுமே சொல்ல முடியாம எல்லாம் வீடியோவிலே கத்துக்கிட்டு. ஒரு தடவை பாண்டிச்சேரி கூட்டு போயிட்டு அக்கா அவங்க எல்லாம் ரூம்ல வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு தங்க வச்சு அங்க போயிட்டு அந்த ஒயிட் டவுன் பீச்ல அந்த பார்க்ல அந்த பீச்ல உட்கார்ற பெஞ்ச் இருக்கும்ல, அங்க போயிட்டு அங்க பாருங்க சார் நம்ம இடம் இருக்கு, டக்குன்னு போய் உட்காந்துடலாம். ஏன் சார் இங்க உட்காந்து 1 மணிக்கு ஏன் சார் இங்க உட்காந்துருக்கோம் சார்? உட்காந்துதான் சார் தூங்க பாருங்க பக்கத்துல இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னாரு. ஓகே இதுதான்டா இவரோட வர கடைசி ட்ரிப்பா இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு தடவை நினைச்சுக்கிறோம். அதனாலதான் இந்த சென்னைக்கு அன்னைக்கு வந்து கார்லயே தூங்கியாச்சு. அன்னைக்கு ரூமே எடுக்கல. ஆனா திவா இவர் அப்படி கிடையாது. திவா வந்து நம்மளே ஒரு படி தாண்டிடும். நம்ம அங்க போய் அந்த பெஞ்சில போய் தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே திவா படுத்துட்டு வாங்க போறாங்க. எக்கிய ஒரு இதுல தூங்கணுமே. இதுக்காகவே திருப்பதி இல்ல, நாங்களா காருக்குள்ள தூங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பார்க்கிங் ஸ்லாட்ல போய் வச்சுட்டு போய் சார் பாருங்க யாரும் மலையிலேயே படுத்திருக்கோம், யாரும் தெரியல. நம்மளதான் ஸ்ரீராம அவரு மலையிலேயே படுத்துட்டு இருக்காருங்க. போய் தூங்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க கிடந்து இருந்தாலும் எந்த இடம்னாலும் ஒன்னும் ஒரு வச்சுட்டு இல்ல, பக்கத்துல ஒரு சாக்கு இருந்துச்சு. சாக்கு கோயில் திருப்பதியில யாரும் யாசகம் பண்றது இல்லை. நாங்கல்ல என்ன இதுக்காகவே என்ன பண்றோம் அப்படின்னா, சங்கர் சார் சென்னை எடுத்து கொடுத்து நம்ம ஏதாவது மாசத்துல ஒரு டைம் சென்னை வந்து சுத்தி பார்த்துட்டு அது மாதிரி இல்ல சுத்தி பாக்குறோம்ல, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான பிளான் தான் இது. கொஞ்சம் சுயநலத்தோட செயல்பட்டு இருப்போம். அங்கிருந்தா வந்தா ஓட்டிடலாம் ஸ்ரீராம், போயிடலாம் ஸ்ரீராம் பாரு. இதுக்காக தான் கொஞ்சம் எல்லாத்துலயும் சுயநலமும் இருக்கும். வரதுக்குள்ள எத்தனை டீ அந்த டைம் கொஞ்சம் டீ அதிகமாயிடுச்சு. ஏன்னா அது முன்னாடி நாள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் வந்தோம். இந்த வண்டி படாத பாடுபட்டு இருக்கு. சாதாரண பார்த்துட்டு இருப்போம். நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து மே 15 கவுன்சிலிங். மே 15 அன்னைக்கு கிளம்பி சென்னை வந்து 2 நாள் தங்கி ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப சேலம் வந்துட்டு மே 14 அன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் உடனே கிளம்பி மறுபடியும் சென்னை 15 ஸ்டார்ட் 14 வந்துட்டோம். மே 17 காலையில 1 மணிக்கு வந்தாரு. 17 15 இல்ல வீட்டுக்கு
போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு 17 காலையில வீட்டுக்கு வந்த சேலம் வந்து சென்னையில இருந்து சேலம் வந்துட்டு அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு கிளம்பியாச்சு 2 மணி நேரத்துல 1 மணி சொல்லி தான் நாங்களே வந்துருப்போம். இதுல கொடுமை என்னன்னா அந்த ட்ரிப் ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நம்ம நேத்து வந்தோங்களா, முந்தா நேத்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துட்டு தூங்கவே இல்லை. உடனே போய் இதுல விஆர்ல இரண்டா ரேஸ்ல லைவ் கிளாஸ் 2 மணி நேரம், அது ஒரு 2 மணி நேரம் லைவ் முடிச்சுட்டு வந்து நேத்து மதியம் தான் இப்போ சரியான அலைச்சலானா. நாளைக்கு போஸ்டிங் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த உழைப்புகள்லாம் ஒரு 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 நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் போஸ்டிங் கன்ஃபார்ம் சென்னையில கன்ஃபார்ம் ஆகணுங்கிறது எங்களோட ஆசை. அவரோட ஆசை சென்னை தவிர கன்ஃபார்ம் ஆனாலும் ஓகே. எனக்கு என்னன்னா இது 2A போஸ்ட் குரூப் 2 லெவல், அதனால வந்து ஒரு சேலரி எல்லாம் ரொம்ப மினிமமாக இருக்குது. சென்னை ஒரு மாதிரி கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது சென்னை, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஜாலியாக ஃப்ரீக்கியாக வந்தால் கொஞ்சம் சுற்றிட்டு அந்த மாதிரி இல்லை ஒரு ஐடி அந்த மாதிரிலாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. பண்ணுமோ அரசு அதிகாரி சென்னை ஒன்றும் எனக்கு பொறுத்து எனக்கு எதுவுமே சரியாக புரியலைங்க, எனக்கு ஒன்றுமே சரியாக படலைங்கன்ற மாதிரி இருக்குது. என்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரில. சரி ஓகே, லெட் இட் பி. நம்ம வந்து என்ன கிடைக்குதோ அதை வந்து எடுப்போம், மோதி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? நீ வேணா போய்ப்போ, நான் ஏன்டா என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் கூட வந்துட்டாங்கிறதுக்காக. சரி ஓகே, போஸ்டிங் எடுத்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம், தனித்தனி வீடியோவை பேசி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி மாஸ் பண்ணலாம். ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ, டாடா. நீங்க பாட்டு பாடுங்க. சான்ஸ் எந்த ஊரோட இருந்தாலும் நோட் பண்றேன். கவுன்சிலிங் வாங்க. அன்னைக்கு நான் என்னென்ன பாட்டு எடுத்து, சென்னை தானே, ஸ்ரீராமுக்கு மட்டும் சென்னை கிடைக்கட்டும். நான் வந்து காப்பிரைட் அது உள்ள. சரி ரைட், ஓகே, சரி ஓகே, பை, டாடா. ஆட் பண்ணிடுவோம்.